நானா இதை சொல்ல வந்தீங்க, என்ன சொல்ல போறீங்க? மக்களே, ஒரு இம்பார்ட்டன்டான மேட்ரு. UFC 311 வந்து ஃபர்ஸ்ட் மெயின் ஈவெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க. ஆமா, நிறைய பேர் சொன்னாங்க இன்னும் இஸ்லாம் மக்கஷவ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணல, சரிக்கான் ஃபைட்டுக்கு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இஸ்லாம் மக்கஷவ் ஆர்மான் சரிக்கான் 2 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. லைக் 2 நாள் முன்னாடி. சடனா நேற்று நைட்டு பார்த்தா மிட் நைட்ல நான் சும்மா ஃபோன்ஸ் கால் பண்ணிருக்கேன். உமர் நர்மகோமடா வர்சஸ் மீராப். சரியான ஃபைட்டு. இது விஷயம் என்னன்னா ரெண்டுமே UFC 311. ஸோ 2 கார்னர்லயும் ஹபீப் நர்மகோமடா இருப்பார். 2 கார்னர்லயுமா? ஆமாடா, ஈகிள். அது மட்டும் இல்லாம இன்னொரு இம்பார்ட்டன்டான மேட்டர் சொல்றேன். இந்த ஏரியல் ஹவானி ஷோல வந்து ஜான் ஜோன்ஸ் வர்சஸ் பிரான்சிஸ் சிங்கானோ அதை பத்தி துருக்கி அல்ஷேக் பேசியிருந்தாப்ல. ஆனா நம்மால அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது, கதெல்லாம் கிடையாது. மூடுங்க. டாமும் ஜானும் தான் ஃபைட் பண்றாங்க. அடுத்து இதுரா என்ற தீர்ப்புன்ட்டாரு டேனா ஒயிட். கீழே கமெண்ட்ஸ்ல டேனா ஒயிட்டே போட்டுக்கிறாப்ல. மக்களே, அடுத்த வருஷம் ஆஹா தான் ஆரம்பிக்குது. ஜனவரி 18 எடுத்தோடனே டமால் டுமில் தான். கொளுத்துங்கடா பட்டாசுன்ற மாதிரி தான். மீராப் வந்து நேரா டேனா கிட்ட போயிட்டு ரொம்ப மரியாதைலாம் பேசுறான். உமர் நர்மகோமடா புக் பண்ணுங்க, எவ்வளவு சீக்கிரம் இந்த ஃபைட்டை புக் பண்ண முடியும், புக் பண்ணுங்க, நான் யாருன்னு காட்டுறேன் அவனுக்கு அப்படின்ட்டாரு. அவனை கிரவுண்ட்லயே வச்சு அவன் கதையை முடிச்சிருவான் அப்படின்னு சொல்றான். வரவன் பொருளேத்து அவனை போடுறேன்றாரு மீராப். ஜான் ஜோன்ஸ் வர்சஸ் டாம் ஆஸ்பினல் நம்ம 2025ல பாத்துலாம் போல. டேனா ஒயிட் கன்ஃபார்மே பண்ணிட்டாரு கிட்டத்தட்ட. 30 மில்லியன் என்னமோ ஜான் ஜோன்ஸ் வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, ஆக்சுவலா அது துருக்கி அல்ஷேக் தான் 30 மில்லியன் நான் பாக்ஸிங் இல்ல MMA ஏதாவது ஒன்று கொடுப்பேன் ஜான் ஜோன்ஸ் வர்சஸ் பிரான்சிஸ் சிங்கானுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சோ அதனாலதான் டேனா ஒயிட் வந்து ஷட்டவுன் பண்ணி நான் டாம் வர்சஸ் ஜான்றாரோ. ஆமா. ஓ, ஃபர்ஸ்ட் இங்க உள்ள இருக்கிற கதையை முடிச்சிட்டு அப்புறமா வெளியே பாத்துக்கலாம் அப்படின்னு. அதனால தான் டேனா ஒயிட் அந்த கமெண்ட் போட்டுருக்காப்ல. ஃபைட்டர் ரிமூவ்ட் ஃப்ரம் UFC. யாரு? ஸ்டீபன் மியோசிக். அப்படியா? ஆமா ஆமால, அவர் தான் ரிட்டையர் ஆயிட்டாப்ல. வருத்தமான விஷயம் தான். ஒரு பேடஸ்ட் மேன் ஆன் தி பிளானட். ஒரு டைம்ல அடி டிசி எல்லாம் அடிச்சு கொளுத்திட்டாரு, பிரான்சிஸ் எல்லாம் அடிச்சு படுக்க வச்சிட்டாரு ஒரு டைம்ல. அவரு சரியா மாதிரி ஒரு ஃபைட்டரை பார்க்கவே முடியாது. நன்றி தலைவா, உங்க ஃபயர் இன்ஜின் வாழ்க்கையில வந்து பாதி நேரத்துல அடிச்சு உண்மையிலே நெருப்பு அணைக்க சொன்னா இருந்தாலும் அடிச்சு பாதி பேர் கொளுத்திட்டான். அதான் உண்மை. ரெஸ்பெக்ட் டு மிஸ்டர் ஸ்டீபே. உங்க ஃபைட்டை நான் ஒரு சில ஃபைட்லாம் லைவா பார்த்து மிரண்டு போயிருக்கிறேன். எஸ்பெஷலி ஸ்டீபே வர்சஸ் DC2. அருமையான ஆல் டைம் ஃபேவரட் ஃபைட் அது. அது சரியான ஒரு ரிவெஞ்ச் மேட்ச். எந்த டைமா இருந்தாலும் ஒரு ஃபைட்டரால கம்பேக் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு மொரடான ஃபைட் பை அது. இல்ல அந்த மாதிரி ஃபைட் நான் லைவ் பார்த்தேன். அது இனிமே மக்களே, நமக்கு 2025 சூப்பரா ஆரம்பிக்க போதே. எல்லாம் ஸ்டே டியூன்டா இருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்றேன்.